வணக்கம் மக்களே. ஒரு பக்கம் வெஸ்ட் ஏஷியால போர் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இது நம்ம ஊரு ஹோட்டல்ஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட்ஸை எப்படி எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவோட ஃபியூவல் லைஃப் லைனே இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாகி நிக்கிட்டு இருக்கு. எல்பிஜி ஷார்ட்டேஜ், பிரைஸ் ஹைக், இதுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? லெட்ஸ் டைவ் டீப். கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, ஈரானுக்கும் US-இஸ்ரேல் கூட்டணிக்கு நடுவுல கான்ஃப்ளிக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகுது. குளோபல் ஃபியூவல் லைஃப்லைன்ஸ் மொத்தமா டிஸ்ரப்ட் ஆயிடுச்சு. இந்தியாவோட எல்பிஜி சப்ளைஸ்ல இது ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு. கவர்மெண்ட் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஹவுஸ்ஹோல்ட் குக்கிங் கேஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு. இதனால வீட்டு சிலிண்டர்ஸ் கிடைக்கலாம். ஆனா கமர்ஷியல் எல்பிஜியை நம்பியிருக்கிற ஹோட்டல்ஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இப்போ பெரிய தட்டுப்பாடு வந்திருக்கு. கமர்ஷியல் கேஸ் ரேட்டும் மேல போயிட்டு இருக்கு. இது மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, அரசியல்லையும் பெரிய புயலை கிளப்பிருக்கு. வெஸ்ட் பெங்கால் சிஎம் மமதா பானர்ஜி மற்றும் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கடூரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. மமதா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடியே அடிக்குவேட் ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்கணும், இப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் கேஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹெவி எல்பிஜி ஷார்ட்டேஜால காமன் மேனோட பாக்கெட் தான் எம்டி ஆகுதுன்னு ஸ்லாம் பண்ணியிருக்காரு. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கவர்மெண்ட் இப்போ ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரையாரிட்டி இப்போ டொமஸ்டிக் சப்ளை தான். இந்த நேரத்துல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க. ஜாம்நகர்ல இருக்கிற அவங்களோட ஜெயண்ட் ஆயில் ரிஃபைனிங் காம்ப்ளெக்ஸ்ல இப்போ குக்கிங் கேஸ், அதாவது எல்பிஜி ப்ரொடக்ஷனை மேக்சிமம் இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பே ஆஃப் பெங்கால் KGD6 ஃபீல்ட்ஸ்ல இருந்து வர்ற கேஸை பிரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு டைவர்ட் பண்ண போறாங்க. இது இந்தியாவோட எக்கானமியை சேவ் பண்ண ஒரு மேசிவ் மூவா பார்க்கப்படுது. வெஸ்ட் ஏஷியால போர் நின்னு குளோபல் சப்ளை செயின் நார்மலாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுவரைக்கும் கமர்ஷியல் கேஸ் ஸ்கேர்சிட்டி இருக்கடா செய்யும். கேஸ் விலை இன்னும் எழுமா? ஹோட்டல்ஸ்ல ஃபுட் காஸ்ட் அதிகமாகுமா? உங்க ஏரியால சிலிண்டர் ஷார்ட்டேஜ் இருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நியூஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.